இது காத்தோட வேலை. ஆவிதான் வந்திருக்கு. நினைச்ச அது ஆவிதானா? அதேதான். அகாலத்துல இறந்து போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு பேய் ரூபத்துல வந்திருக்கா. அங்க எப்படி வந்தா? நீ அங்க எங்க சுத்துற? அம்மாவாசை ராத்திரி பரிகாரம் பண்ணிருப்பாங்க, தோஷம் கழிச்சிருப்பாங்க, நீ அதை மிதிச்சிருப்ப. அதனால இப்ப என்ன ஆச்சு? தெய்வ பலம் குறைஞ்சு ஆவி உன்னை பிடிச்சிருச்சு. இப்ப என்னங்க பண்றது? அதை அடக்க வழி இருக்கு தம்பி. இத கழுத்துல போட்டுக்கிட்டா பேய்கள் அண்டாது, துர்சொப்பனம் வராது. எப்படிப்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் அது கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும். இந்தா இத போட்டுக்க. இதுவா? இத சாதாரணமா நினைக்காத. காட்டேரி கோவில்ல ஒரு மண்டலம் வச்சு பூஜை பண்ணி உருவேத்தினது. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது பேய்கிட்ட இருந்து காப்பாத்துமா? பேயி, பிசாசு, காத்து, கருப்புன்னு எதையும் அண்ட விடாது. நெருப்பு மாதிரி காப்பாத்தும். இத பார்த்தா எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் பூனை கண்ட எலி மாதிரி தெரிச்சு ஓடும். ஓ, அவ்வளவு பவரா இதுக்கு? ஜெய் காட்டேரி. இனிமே நான் ஏன் பயப்படணும்? இத போட்டதும் எனக்கே பவர் வந்த மாதிரி இருக்கு. இனி அந்த பேய் வரட்டும், தொலைச்சிட மாட்டேன். தம்பி, ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? இதை எப்பவும் போட்டுருக்கணும், கழட்டக்கூடாது, அதானே? அப்படித்தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி, இந்த 2 நாள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு இது வேலை செய்யாது. அன்னைக்கு நீ வீட்லயே இருக்கணும், இல்ல பேய்களால பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதானே? 2 நாள் வீட்டுல இருந்துட்டா போச்சு. எவ்வளவு பெரிய பேய் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. வரட்டுங்களா? ஆவியா வந்த ஆட்டம் காட்டுற. இப்போ பார்க்கலாம், 2ல ஒன்று பார்த்துடுறேன். அதிரா அக்கா சொல்லுங்க. எஸ்ஐ வந்திருக்காரு. எஸ்ஐயா? யாருக்கா? பேரு மணிகண்டன் சொன்னாரு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வெளியில வெயிட் பண்றாரு. சரிக்கா. மணிகண்டனா? சார். ஹலோ, ஆதிராங்கிறது நீங்களா? நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோமே. ஆமா சார். நீங்க எப்படி இங்க? அர்ஜுன் எனக்கும் ஃப்ரெண்டு தான். உங்களை பத்தியும் உங்க லவ் பத்தியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுல இருக்கிற பிரச்சனையும் சொன்னாரு. அத பத்தி பேசலாமா? சார், என்ன பேசணும்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கேன். அங்க கோவில்ல என்ன நடந்தது? எதுக்காக விருப்பம் இல்லாத கல்யாணம்? அந்த பொண்ணு ராஜிய யாரோ தாக்கியிருக்காங்க. அது யாரு? சார், அது பெரிய கதை. பிகினிங்ல இருந்து சொன்னாதான் அது ஓரளவுக்கு அது புரியும். நோ ப்ராப்ளம், ஷார்ட்டா சொல்லுங்க. கண்டிப்பா சார். நாங்க லவ் பண்றது வீட்டுக்கு தெரியும். அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோட தாத்தா என்னை மீட் பண்ணுன்னு சொன்னாரு. நானும் போனேன்.
இதுதான் சார் நடந்தது. எங்களால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா ஜாதகத்தை காரணம் காட்டி பிரிக்க பாக்குறது எப்படி சார் ஏத்துக்கிறது? நிச்சயமா ஜாதகங்கிறதே மூட நம்பிக்கை தானே. அதை நம்பி எவ்வளவு பெரிய பிரச்சனைனா ஏத்துக்கவே முடியாது. சார், அந்த பொண்ணு ராஜிய நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். அவ ஹாஸ்டலுக்கே வந்திருக்கா. ஓ, இது வேற நடந்திருக்கா? ஆமா சார். அப்ப எதுக்கு வந்தானே எனக்கு தெரியல. ஆனா திருப்பதி தான் அனுப்பியிருப்பாருன்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ டோட்டலா பாக்குறப்போ உங்களுக்கு திருப்பதி தான் பிரச்சனை இல்லையா? ஆமா சார். இப்ப அவர் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணாங்களா சார்? கம்ப்ளைண்டா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே திருப்பதி டோட்டலா மறைக்க பாக்குறாரு. அதான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டா இன்னும் ஷாக் ஆவீங்க. அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சூசைட் பண்ணி செத்து போனானே, அவன் திருப்பதியோட ஆளு. ஒருவேளை உங்களை கொல்ல கூட அனுப்பியிருக்கலாம். நல்ல வேளை அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க. என்ன சார் இப்படி எல்லாம் பண்றாரு? என்ன கொல்றதுக்காக? அதான் திருப்பதி. அந்த ஆளுக்கு ரெண்டு விஷயம் தான் பிடிக்கும். ஒன்னு பணம், இன்னொன்னு சுயநலம். இந்த ரெண்டுக்காகவும் எதை செய்யவும் தயங்க மாட்டான். சட்டவிரோதமா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவரை ஏன் சார் விட்டு வச்சிருக்கீங்க? அவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. அதனாலதான் அவனை எதுவும் பண்ண முடியல. ஓகே, இது எனக்கு அவனுக்குமான பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். உங்க கல்யாணத்துல அவனால பிரச்சனை வரும்னு நீங்க சந்தேகப்பட்டா ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பந்தோபஸ்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சார். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அர்ஜுன் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஏற்பாட்டையும் அர்ஜுன் பண்ணிட்டாரு. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் பண்றேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தம்மா துண்டு பொண்ணு ஊதுனா செத்துடுவா. ஆனா நமக்கே வேலை காட்டுறா. அவளை என்னென்ன பண்றது? எங்கடா அவனுக்கு ரெண்டு பேரும்? ஆளுங்களே காணோம். அதான் கரும்பு தோட்டத்துல லோடி ஏறுது இல்ல, அங்க இருக்கானுங்க. வருவாங்க, நம்ம ஏத்துவோம். இப்படி எல்லாம் நமக்கு நடந்ததே இல்ல. ரொம்ப அவமானமா இருக்குண்ணே. அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய், அவளை கூறு கூறா வெட்டி கொல்லணும்டா. சமாதி ஆக்கணும். அவ அர்ஜுனை விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவ கதைய முட்டிக்கணும். அண்ணே, அத திருப்பதி பார்த்துப்பானே. திருப்பதி அவளை கொன்னுடுவான். கரெக்டா. அவ மேல நாம கைய வச்சா அர்ஜுன் நம்ம பக்கம் திரும்பிடுவான். அவன் கை மீறி போயிட்டானா அவனை அடக்கிறது கஷ்டம். ஆமாண்ணே, அவன் எப்பவும் நம்ம கட்டுப்பாட்டுல நாம சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி நமக்கு அடங்கி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. என்னென்ன பண்ண போற? எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன். அப்ப அந்த ஆதிரா தன்னால அடங்கிடுவா. அதுக்கான வேலையை இப்பவே பண்ணிடுறேன். டேய், அன்னைக்கு போன் போடு. எதுக்குண்ணே? செய்டா, சொன்னதை செய்டா. சரிண்ணா. ரிங் போது. ஹலோ. ஏய், நான் தாண்டி பேசுறேன். சொல்லுங்க. அந்த புள்ள ஆதிரா இருக்கால, அவ அம்மாவோட போன் நம்பரை உன் மகன்கிட்ட பேசி இப்பவே வாங்குறேன். எதுக்குங்க? ஏய், எதிர்த்து பேசாத. சொன்னதை செய்யு. புரிஞ்சுதா? சொன்னதை செய்டி. சரிங்க. இந்த பாரு, அவங்கிட்ட தன்மையா பேசி நம்பரை வாங்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல நம்பர் வந்தாகணும். புரிஞ்சுதா? சரிங்க. ஹலோ. யார் பேசுறது? அந்த ஆதிராவோட அம்மாவா? ஆமா. நீங்க?
உங்க பொண்ணு அர்ஜுன் ஒருத்தனை காதலிக்கிறாள், அவனோட அப்பா தேவராஜ். ஓ நீங்களா? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆதிரா சொல்லியிருக்கா. நல்லா இருக்கீங்களா? நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, நரகத்துல இருக்க. வந்து பால் ஊத்துறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? பொண்ண ஒழுங்கா அவளுக்கு துப்பு இல்ல, குசலமா விசாரிக்கிற வெக்கமா இல்ல? இத பாருங்க, வார்த்தையை விடாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். பொண்ண அடக்கி வைக்கலனா இதுக்கு மேலையும் பேசுவேன். இப்ப சண்டை போட தான் போன் பண்ணீங்களா? அப்படிதான் வச்சுக்கோயேன். உன் பொண்ணு என்னைக்கு என் பையனை காதலிக்கிறான்னு சொன்னாலோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். சண்டை போடாம கூப்பிட்டு விருந்தா வைப்பாங்க. ஏங்க, இதுக்கு உங்க பையனை தானே உடந்த, அவனை ஏன் கண்டிக்கல? நாங்க கண்டிக்காம இல்ல. என்னத்த கண்டிச்சீங்க? என் பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவளை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. அது என் அப்பாவோட வேலை. பேரன் சந்தோஷமா இருக்கட்டும் சேர்த்து வச்சிடலான்னு ஜாதகம் பார்த்தாரு. உன் பொண்ணு ஜாதகம் குடும்பத்துக்கே ஆகாதான். இது வேண்டா விட்டு மறந்துடுனா விலகி போயிடணும், அதான முறை. அதை விட்டுட்டு என் பையனை தூண்டி திருட்டு கல்யாணத்துக்கு திட்டம் போட்டிருக்கா. என்னங்க சொல்றீங்க? நல்ல வசதியான குடும்பம், ஜமீன் பரம்பரை, வளைச்சு போட்டா மொத்த சொத்தையும் அமைக்கலான்னு பாக்குறாளா? இத பாருங்க, தப்பா பேசாதீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. உன் பொண்ணு தப்பா தான் இருக்கா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சும்மா விட்டுருவோன்னு நினைச்சீங்களா? ஐயோ, இது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இத பாரு, உன் பொண்ணு வரம்பு மீறி போயிட்டு இருக்கா. அவளை நீதான் அடக்கணும். இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நேர்ல வா, என் குடும்பத்தோட பேசு. என்ன பண்ணலான்னு நாங்க சொல்றோம். ஏங்க, அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டு இப்ப என்ன கூப்பிடுறீங்க? உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னா நீ நேர்ல வரணும், நாளைக்கே வரணும். வீட்டுக்கு வந்து பேசணும், இல்ல வேற மாதிரி ஆயிடும். போனவை என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னாச்சு? அர்ஜுனோட அப்பா போன் பண்ணாருடா. உங்க பொண்ணை அடக்கி வைக்க மாட்டீங்களா, ஜமீன் சொத்து அமுக்க பாக்குறீங்களான்னு கண்ணா பின்னான்னு பேசுறாருடா. அந்த ஆள் என்ன லூசா? எதுக்கு அப்படி பேசுறாரு? அங்க ஏதோ பிரச்சனை போல. உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னா நீ நேர்ல வா, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும்னு மிரட்டுறாரு. என்னம்மா இது? இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் தங்கச்சி ஆசைப்படுறா விடுன்னு சொன்னீங்க. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? சரிடா, நீ கோவப்படாத. நாளைக்கு வர சொல்லிருக்காங்க, 2 பேரும் போவோம். என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கலாம். ஐயோ, முதல்ல உங்க பொண்ணை தான் உதைக்கணும். எல்லாம் அவளால் வந்ததுதான். என்னடா நீ? சரிம்மா, விசாரிக்கல. நீங்க ரெடி ஆகுங்க, நைட்டு கிளம்புவோம். இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரேன். ஏய், நீ தான் உதச்சியா? அம்மா 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 சோறு போடு. அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. அம்மா 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 பசிக்குதுமா. அம்மா அம்மா பசிக்குதுமா, பசிக்குதுமா. அம்மா அம்மா பசிக்குதுமா. அம்மா அம்மா பசிக்குதுமா. அம்மா பசிக்குதுமா.
அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா 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 பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா நீ போ சாமி, என்கிட்ட பேசாத. அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா 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 பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா இந்தா சாப்பிடு. சாப்பிடு சாமி. பசிக்குதுன்னு சொன்னேல்ல, சாப்பிடுமா. இந்த வீரப்பு தானே வேண்டாங்கிறது. இந்தா சாப்பிடு. வேண்டாம் போ. ஏன் சாமி இப்படி பண்ற? சாப்பிடு. வேண்டாம். நீ மட்டும் ஒழுங்கா இருந்தா அம்மா கோவப்படுவேனா? டேய் சாமி, அம்மா பேச்ச நீ கேட்கணும்பா. சரி, நானே ஊட்டி விடுறேன். இந்த சாப்பிடு. டேய் சாமி, நீ என் தங்கல்ல, என் செல்லல்ல, சாப்பிடுப்பா. இந்த சரி வா, அம்மா மடியில படுத்துக்கோ. வாப்பா. மாட்டேன். என்னடா கண்ணா, வாட செல்லம். வா. வாப்பா. அம்மா ஊட்டி விடுவேனா? நீ சமத்த சாப்பிடுறியா? இப்ப நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க. ஆனா சில சமயத்துல என் பேச்ச ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் சாமி? இந்தா, உங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாருக்குமே உன்னை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பாரு உன்னை அடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி போகாம இருக்கலாம்ல? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போகாதேன்னு. இனிமே போகாத. ஆமா, தலையதானே ஆட்டுற. ஆனா நல்லது கெட்டது எது நடந்தாலும் மொத ஆளா நீதான் போற. அவங்கள பார்த்தா உனக்கேண்டா அவ்வளவு ஆவேசம் வருது? அவங்க மேல அப்படி என்னதான் கோவம்? சரி, அவங்கள பிடிக்கலன்னு தெரியுதில்ல? பார்க்காத. எதுக்காக அவங்கள பார்க்கணும்? எதுக்கு நீ அடிபடணும்?
ஆமா, அந்த ராஜிய போட்டு எதுக்குடா அந்த அடி அடிச்ச? யாராவது அடின்னு சொன்னாங்களா? அடிக்க சொன்னாங்களா? யார் சாமி? பெரியம்மா. பெரியம்மாவா? யாரு சொல்ற சாமி? எந்த பெரியம்மா? செத்துட்டாங்கல்ல பெரியம்மா. மண்ணுல செத்துட்டாங்கல்ல. செத்து போன பெரியம்மாவா? நீலவேணி பெரியம்மாவா? ஆமா.